இன்னைக்கு நாம அரசியல் கோட்பாடுகள் பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். இப்போ கோட்பாடுகள்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா நம்மள சுத்தி நடக்கிற இந்த உலகத்தை புரிஞ்சுக்க உதவுற ஒரு கண்ணாடி மாதிரி தான் இது. அரசறிவியல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துறை. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல ஒரு ரொம்ப சிம்பிளான எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். வானத்துல ஒரு பொருளை தூக்கி போட்டா அது ஏன் திரும்பவும் பூமிக்கே விழுது? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா? ஏன்னா கோட்பாடுங்கிறது வேற ஒண்ணுமில்ல, நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை நாம எப்படி விளக்குறோங்கிறது தான். பாருங்க, இந்த கோட்பாடுகள் எல்லாம் வெறும் சயின்ஸ் லேப்ல மட்டும் பயன்படுத்துறதில்ல. இயற்பியல்ல இருந்து பொருளாதாரம் அப்புறம் நம்ம அரசியல் வரைக்கும் எல்லா துறைகள்லயும் பதில்களை கண்டுபிடிக்க இந்த கோட்பாடுகள் தான் அடிப்படை கருவிகளா இருக்கு. ஐன்ஸ்டீன் எவ்ளோ அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. நம்ம பாக்குற அனுபவங்கள்ல ஒரு ஒழுங்கான அமைப்பை கண்டுபிடிக்க முயற்சி பண்றதுதான் கோட்பாடுன்னு சொல்றாரு. இந்த யோசனை இயற்கை உலகத்துக்கு மட்டும் இல்ல, மனித சமூகத்துக்கும் அப்படியே பொருந்தும். சரி, நாம அரசியல் கோட்பாடுன்னு பேசும்போது அது ஏதோ ஒரே ஒரு விஷயத்த பத்தினதுன்னு நினைக்காதீங்க. அதுல உண்மையிலே இரண்டு பெரிய தனித்தனியான கண்ணோட்டங்கள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் அரசியல் சிந்தனையோட மையப்புள்ளி இருக்கு. ஒரு பக்கம் ஒரு நல்ல உலகத்தை உருவாக்கணும்னு கனவு காண்றவங்க, இவங்க என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. இன்னொரு பக்கம் இருக்கிற உலகத்தை அப்படியே ஆராயிர துப்பறிவாளர்கள் மாதிரி, இவங்க என்னவாக இருக்கிறதுன்னு கேட்பாங்க. ஒன்னு தத்துவத்தை நம்புது, இன்னொன்னு ஆதாரங்களை நம்புது. இதுதான் அந்த ரெண்டுக்குமான வித்தியாசம். முதல்ல நாம அந்த கனவு காண்பவர் அல்லது ஒரு இலட்சிய உலகத்தை வடிவமைக்கிற கட்டிடக்கலைஞர் பார்வையிலிருந்து பார்க்கலாம். இதைத்தான் நாம நெறிமுறைசார் அணுகுமுறைன்னு சொல்றோம். இந்த அணுகுமுறை முழுக்க முழுக்க விழுமியங்களையும் நெறிமுறைகளையும் பத்தினது. அதாவது ஒரு நல்ல அரசாங்கம்னா என்ன, ஒரு நீதியான சமூகம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கான இலக்குகளை நிர்ணயிக்கிறது தான் இதோட வேலை. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிந்தனை மரபு ரொம்ப பழமையானது. பண்டைய கிரேக்க சிந்தனையாளர்கள் காலத்துல இருந்து இது இருக்கு. சாத்தியமான ஒரு சிறந்த அரசியல் உலகத்தை கற்பனை செஞ்சு பார்க்க சொல்றதுதான் இதோட நோக்கம். இந்த அணுகுமுறைய நாம அரசியல் தத்துவத்தோட அடிப்படை படைப்புகள்ல பார்க்கலாம். அரிஸ்டாட்டில், ஜான் ரால்ஸ், ஹாப்ஸ், லாக் மாதிரி பெரிய சிந்தனையாளர்கள் எல்லாரும் இத பத்தி தான் பேசியிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் இன்னைக்கும் நம்ம உரிமைகள், நீதி, அதிகாரம் பத்தின புரிதல்கள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சரி, என்னவாக இருக்க வேண்டும்ங்கிற கனவு உலகத்திலிருந்து என்னவாக இருக்கிறதுங்கிற யதார்த்த உலகத்துக்கு வருவோம். இந்த தடவை ஒரு துப்பறிவாளரோட பார்வையில உலகத்தை பார்க்கலாம். இதுதான் விஞ்ஞான அணுகுமுறை. இந்த விஞ்ஞான அணுகுமுறை ரொம்பவும் புதுசு. ஒரு 1930கள்ல தான் அரசியல் ஆய்வை இன்னும் கடுமையா ஆதாரங்களோட செய்யணும்னு அறிஞர்கள் நினைக்க ஆரம்பிச்சாங்க. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இது ரொம்ப பிரபலமாச்சு. இன்னைக்கு டேட்டா இல்லாம அரசியல் ஆய்வு செய்யறத நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதுல முக்கியமான கொள்கை என்னன்னா, எந்த ஒரு விளக்கமும் தனிப்பட்ட நம்பிக்கையோ கருத்துக்களையோ சார்ந்திருக்க கூடாது. கவனிக்கக்கூடிய, சரிபார்க்கக்கூடிய ஆதாரங்கள், தரவுகள் அடிப்படையில மட்டும்தான் இருக்கணும். இதுதான் இதோட அடிநாதம். இந்த விஞ்ஞான முறைக்குன்னு ஒரு செயல்முறையே இருக்கு. முதல்ல அரசியல் நிகழ்வுகளை நல்லா கவனிக்கணும். 2ஆவதா அதிலேருந்து கிடைக்கிற தரவுகளை பகுப்பாய்வு செஞ்சு அதுல ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பார்க்கணும். கடைசியா அந்த அவதானிப்புகளை விளக்குற மாதிரி ஒரு பொதுவான விதியை உருவாக்கணும். இது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட செயல்முறை. அப்போ இந்த ரெண்டுல எது சிறந்தது? கனவு காண்பவர் அணுகுமுறையா இல்ல துப்பறிவாளர் அணுகுமுறையா? உண்மை என்னன்னா, அரசியலை முழுமையா புரிஞ்சிக்க நமக்கு ரெண்டுமே தேவை. இதை எப்படி யோசிச்சு பாருங்களேன். நெறிமுறைசார் கோட்பாடு தான் நமக்கு இலக்குகளை கொடுக்குது. உதாரணமா நீதி, சமத்துவம் மாதிரி இலட்சியங்களை நிர்ணயிக்குது. ஆனா அந்த இலக்குகளை அடையறதுக்கான யதார்த்தமான வழி என்ன, அதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு புரிய வைக்கிறது விஞ்ஞான கோட்பாடுதான். இன்னைக்கு இருக்கிற முக்கியமான அரசியல் கோட்பாடுகளை பாத்தீங்கன்னா அதுல பெரும்பாலானவ இந்த 2 அணுகுமுறைகளையும் இணைச்சுதான் இருக்கு. தாராண்மைவாதம், மார்க்சியம், பெண்யவாதம்னு எதுவா வந்தாலும் உலகம் எப்படி இருக்கணுங்கிற ஒரு பார்வை அவங்க கிட்ட இருக்கு. அதே சமயம் அவங்களோட வாதங்களை உலகம் இப்போ எப்படி இயங்குதுங்கிற பகுப்பாய்வின் மேலதான் கட்டமைக்கிறாங்க. அப்போ இது நம்மள ஒரு முக்கியமான இறுதி கேள்விக்கு கூட்டிட்டு வருது. ஒரு சிறந்த அரச உருவாக்க நமக்கு யார் அதிகமா தேவை? நமக்கான இலட்சியங்களை வரையறுக்கிற ஒரு தத்துவ ஞானியா இல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிற ஒரு விஞ்ஞானியா? உண்மையிலேயே இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா?